Example 3.28, find x such that minus pi less than or equal to x less than or equal to pi and cos 2x is equal to sin x. So minus pi லேருந்து பைக்குள்ள x உடைய values அமைஞ்சிருக்கணும் and cos 2x is equal to sin x ன்னு கொடுத்திருக்காங்க. So கொடுத்திருக்கிற equation அப்படியே எழுதுங்க. cos 2x is equal to sin x. Double angle identity உங்களுக்கு தெரியும். நிறைய identities இருக்கு cos 2xல. 2 cos square x minus 1 ன்னு இருக்கு 1 minus 2 sin square x அப்படின்னு இருக்கு cos square x minus sin square x ன்னு இருக்கு பட் இங்க நாம யூஸ் பண்ண போறது 1 minus 2 sin square x ரைட் சைடுல in terms of sin x இருக்கிறதுனால cos 2x க்கு in terms of signல இருக்கிற மாதிரி ஃபார்முலா செலக்ட் பண்ணிக்கலாம் so 1 minus 2 sin square x which is equal to sin x. So minus 2 sin square x either right side கொண்டு வந்துருங்க 1 right side கொண்டு வந்துருங்க so we have 2 sin square x plus sin x when you bring 1 to the right hand side you have minus 1 is equal to 0 இது வந்து quadratic equation typeல இருக்கு பாரு quadratic equation variable வந்து sin x ல இருக்கு now let us assume sin x is equal to y so அப்ப இந்த equation என்ன ஆகும் 2y square plus y minus 1 is equal to 0. So இது quadratic equation typeல இருக்கு. Let us solve this. So இந்த இடத்துல y உடைய coefficient 1 ன்னு எழுதியிருக்கேன் 2 into minus 1 is minus 2. So ஏதோ ஒரு நம்பரை ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணேன்னா minus 2 கிடைக்கும் அதே 2 நம்பர்ஸை நீ ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணேன்னா 1 ன்னு கிடைக்கும் ஸோ 2 and minus 1 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் 2 into minus 1 is minus 2 2வையும் minus 1ஐயும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 and y square உடைய கோஎஃபிஷியன்ட்ல 2 இருக்கிறதுனால 2ங்கிற டினாமினேட்டர்லையும் அதோடைய டினாமினேட்டர்லையும் 2 எழுதிக்கிறோம் மைனஸ் 1 இருக்கு இல்லையா அதோடைய டினாமினேட்டர்லையும் 2ன்றதை எழுதிக்கிறோம் ஸோ 2 and 2 will get cancel so we have y plus 1 அதே போல் minus 1 by 2 நம்ம 2y minus 1 அப்படின்னு எழுதலாம் 2y minus 1 is equal to 0 that is y plus 1 is equal to 0 and 2y minus 1 is equal to 0 y is equal to minus 1 இங்க 2y is equal to 1 therefore we have y is equal to 1 by 2 ஸோ கொஸ்டின்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதை நல்லா கவனிச்சுக்கோ ஃபைண்ட் எக்ஸ் இங்கே எக்ஸோடைய வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த எக்ஸோடைய வேல்யூ மைனஸ் பைலேருந்து பைக்குள்ளே அமைஞ்சிருக்கணும் ஸோ ஆல்ரெடி ஒய்யை நம்ம சைன் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருந்தோம் ஸோ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1 அண்ட் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 இப்போ இந்த சைன் எக்ஸுடைய வேல்யூ எப்போ minus 1ன்றது கிடைக்கும் அதே போல் சைன் எக்ஸ் வேல்யூ எப்போ ஹாஃபுங்கிறது கிடைக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் சைன் எக்ஸோடைய கிராஃப் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் கொஸ்டினில் மைனஸ் பைலேருந்து பை வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ கர்வ் வந்து அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய கர்வ் இந்த மாதிரி போகும் வேவ்ஸ் மாதிரி போகும் பட் மைனஸ் பைலேருந்து பை வரைக்கும் தான் கொஸ்டினில் எக்ஸோடைய வேல்யூஸ் அமைஞ்சிருக்கணுன்றாங்க ஸோ லெட் அஸ் ட்ரா சைன் எக்ஸ் கிராஃப் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அண்ட் எப்போ வந்து minus 1ங்கிற வேல்யூ கிடைக்குது பாருங்கள் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1 ஸோ உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் சைன் எக்ஸ் கிராஃப் மேக்ஸிமம் வேல்யூ 1ல் இருக்கணும் மினிமம் வேல்யூ minus 1ல் இருக்கணும் ஓகே ஸோ minus 1 தானே இங்கே வந்திருக்கு ஸோ minus 1க்கு நேராக ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணுங்கள் கர்வ் எந்த இடத்துல டச் பண்ணுதுன்னு பாருங்கள் ஸோ கர்வ் இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு minus pi by 2 therefore x is equal to minus pi by 2 and sin x is equal to halfன்னு இருக்குது half எந்த இடத்துல இருக்குன்றதை பாருங்கள் இங்கே 0 இது 0லேருந்து 1உடைய மிட் பாயிண்டில் தான் half இருக்கும் ஸோ இந்த ஹாஃபுக்கு நேராக ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணலாம் ஸோ ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இட் இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் அட் 2 பாயிண்ட்ஸ் அப்போ இன்னும் 2 more சொல்யூஷன்ஸ் இருக்குது ஓகே ஸோ டோட்டலாக 3 சொல்யூஷன்ஸ்ன்றது தெரியும் ஓகே இன்னும் 2 more சொல்யூஷன்ஸ் நம்ம எந்த இடத்துல அப்படின்றத ஆப்டெயின் பண்ணணும் ஓகே எக்ஸுக்கு நேராக எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்குன்றத ஆப்டெயின் பண்ணணும் அண்ட் எப்போ வந்து சைனுடைய வேல்யூ ஹாஃப்னு வரும் sin 30 degree இல்லையா 30 டிகிரியே in terms of radians எழுதணும்னா pi by 6 sin pi by 6 is equal to 1 by 2 and sin உடைய ஏதோ 180 டிகிரி ஆப்ரேட் பண்ணோம்னா சைனே வரணும் அப்படின்னா sin 180 minus theta is equal to sin theta ஓகே ரீகேப் பண்ணி பாருங்க and sin of 180 ப்ளஸ் போட்டோம்னா 180 ப்ளஸ் தீட்டான்னு போட்டோம்னா இட் வில் பி மைனஸ் சைன் தீட்டா ஓகே அப்போ எந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம்னா சைன் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாம் 180னா பை ஓகே ஸோ வி ரைட் சைன் ஆஃப் பை மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல பை பை 6ன்னு எழுதிக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா அதாவது சைன் பை பை 6 சைன் பை பை 6 வேல்யூ ஆல்டர் ஆகாத மாதிரி இந்த மாதிரி எழுதலாம் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா
So sin of pi minus pi by 6 is equal to sin pi by 6. Sin 180 minus thetaங்கிறது என்னது sin theta, அதுதான் இங்கே sin pi by 6ன்னு இருக்குது. ஓகே, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 into pi is 6 pi. 6 pi minus pi is 5 pi. So 5 pi by 6. Sin of 5 pi by 6 which is equal to the sin pi by 6 அப்படியே எழுதிடுங்க. sin pi by 6 உடைய வேல்யூ என்ன? half. ஸோ அந்த half அப்படியே எழுதிடுங்க. ஸோ half எப்பெல்லாம் வரும் அப்படின்னா when the angle is x value is pi by 6 and 5 pi by 6. அதாவது இந்த கிராஃபில் இந்த ஹாஃப் வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னது? ஆங்கிள் பை பை 6. ஸோ அதுதான் என்னது? ஆங்கிள் பை பை 6, 30 டிகிரி. ஸோ இன்னொரு இடம் வந்து 5 pi by 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அது வந்து இந்த இடம். இதுக்கு நேராக ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது 5 pi by 6ஆக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கிராஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து -1 halfன்னு கிடச்சிருக்கு. மைனஸ் பைலேருந்து பை வரைக்கும் தான் எக்ஸோடைய வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃப் ட்ரா பண்ணிவிடு. -1னா -1க்கு நேராக ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணுவீங்க. ஹாஃப் அப்படின்னா ஹாஃபுக்கு நேராக ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ டோட்டலி தெர் ஆர் 3 சொல்யூஷன்ஸ். 1 2 3. ஸோ அந்த 3 சொல்யூஷன்ஸ் தான் என்னென்ன நம்ம அப்டைன் பண்ணோம். ஒன்று வந்து -pi by 2, இன்னொன்று pi by 6 and another one is 5 pi by 6. Thank you children.